தாயை நிகர்த்த தனிமா முதல்வன் எங்கள் அன்பு தலைவன் கணபதியின் பதம் போற்றி போற்றி. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கும் விநாயகர் சுவாமி மலையில் வீற்றிருக்கக்கூடிய நேத்திர விநாயகர். கண் கொடுத்த விநாயகர் என்கின்ற பெயரும் இவருக்கு உண்டு. பெயரிலேயே இருக்கிறது. கண் பார்வை குறைபாடு இருப்பவர்கள் இந்த விநாயக பெருமானை வணங்குகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பார்வை குறைபாடானது சரியாகும். கண் பார்வை இழந்த ஒரு பெண் இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி கண் பார்வை பெற்றதால் இவருக்கு கண் கொடுத்த விநாயகர் என்கின்ற அற்புதமான பெயரானது உண்டு. சுவாமிமலை திருத்தலத்திற்கு ஏராளமான பெருமைகள் உண்டு. முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் 4வது வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த சுவாமிமலை. எம்பெருமானான சிவபெருமானுக்கே ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை முருகப்பெருமான் கற்றுக் கொடுத்த அற்புதமான திருத்தலம். அதனால் இதற்கு சுவாமிமலை என்கின்ற பெயர் உண்டு. முருகப்பெருமானுக்கு தகப்பன் சுவாமி என்கின்ற பெயரும் உண்டு. இப்போ உயிர்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான பணியினை பிரம்மா செய்து வருகிறார். அதனால் அவருக்கு ஆணவம் தலைக்கேறி விட்டது. இப்போ கைலாய மலைக்கு சிவபெருமானை வணங்குவதற்காக அவர் வருகிறார். வருகின்ற அவர் முருகப்பெருமானை கண்டுகொள்ளவில்லை. விடுவாரா முருகப்பெருமான்? பிரம்மதேவரை அழைக்கிறார். அழைத்து அவருக்கு ஒரு பரீட்சை கொடுக்கிறார். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சொல்லுமாறு கேட்கிறார். படைக்கும் கடவுள் தானே தாங்கள், இதற்கு பொருள் தெரியும் தானே, சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல பிரம்மதேவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே முருகப்பெருமான் அவரை அடைத்து சிறையில் போட்டுவிட்டார். இப்போ படைக்கும் கடவுள் சிறையில் இருக்காரு. அதனால் படைக்கும் தொழிலுக்கு அங்கு தடை ஏற்பட்டு விட்டது. முருகப்பெருமானே அதனை செய்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம் அவருக்கு உண்டு. ஆனால் உயிர்கள் எல்லாம் பயந்து நடுங்கின. என்ன செய்வதென்று தெரியாமல் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டன. அவர் வருகிறார். சிறையில் அடைபட்ட பிரம்மதேவரை விடுவிக்குமாறு கேட்க சிவபெருமானே நேரில் வந்து கேட்டதால் முருகப்பெருமான் விடுவித்து விடுகிறார். ஆனாலும் இந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தங்களுக்கு தெரியுமா என கேட்கிறார். இப்போ சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு தெரியுமா என கேட்க எனக்கு தெரியுமே என இவர் சொல்கிறார். உடனே எனக்கும் அதனை கற்றுத்தருமாறு கேட்க குருவிடமிருந்து ஒரு மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சில நியதிகள் உண்டு. கற்றுத்தருகின்ற குருவானது உயரத்திலே இருக்க மாணவன் பணிந்து அதனை கேட்க வேண்டும். எந்த வயதில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குருவிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்கான நியதிகள் உண்டு. இப்போ முருகப்பெருமான் இங்கு குருவாக மாறுகிறார் இல்லையா, அவர் உயரத்திலே அமர்ந்து கொள்ள சிவபெருமான் மாணவராக பவ்யமாக தரையிலே அமர்ந்து கொள்ள பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை தன்னுடைய தகப்பனான சிவபெருமானுக்கு கற்றுத்தருகிறார் முருகப்பெருமான். தகப்பன் சுவாமியாக நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். இப்போ இந்த திருத்தலமானது உருவாக்கப்பட்ட திருத்தலம், மாடக் கோயிலாக இருக்கிறது. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய 60 படிகளும் 60 தமிழ் வருடங்களை குறிப்பதாக இருக்கிறது. ஒவ்வொரு படியாக நாம் ஏறி செல்கின்ற பொழுது வாழ்க்கையில் உயரத்தை அடைவதற்கான ஒவ்வொரு வாசலும் நமக்கு திறக்கப்படும். 60 படிகளும் ஏறி உச்சியிலே சென்று அங்கு கண் கொடுத்த விநாயகரை நாம் தரிசனம் செய்யலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பல சிறப்புகள் உண்டு. பொதுவாக முருகனுக்கு முன்னால் அவருடைய வாகனமான மயில்தான் வீற்றிருக்கும். ஆனால் இந்த திருக்கோயிலில் மயிலுக்கு பதிலாக இந்திரன் முருகப்பெருமானுக்கு வழங்கிய ஐராவத யானையானது இருக்கிறது. முருகன் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானுக்கு மட்டும் குருவாக இல்லாமல் பிரம்மதேவருக்கும் பூமாதேவிக்கும் இந்திரனுக்கும் குருவாக இருந்ததால் குருமலை என்கின்ற ஒரு பெயரும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. முருகப்பெருமான் இங்கு பல்வேறு ரூபங்களில் நமக்கு காட்சி தருகிறார். விபூதியால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது நமக்கு குருவாகவும், சந்தனத்தால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது பாலசுப்பிரமணியராக கம்பீரமான தோற்றத்துடனும் வீற்றிருக்கிறார். இங்கு மீனாட்சி அம்மனோடு சுந்தரேஸ்வரராக இருவரும் வீற்றிருப்பதால் மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோயில் என்கின்ற பெயரும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. பூமாதேவி பார்வதி தேவியிடம் சாபம் பெற்று
அதன் பிறகு இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை வணங்கி அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். இருந்தாலும் இந்த திருத்தலத்தை விட்டு செல்ல மனம் வராததால் இங்கேயே இருக்க வேண்டி வரம் கேட்கிறார் பார்வதி தேவியிடம். அதனால் இந்த திருத்தலத்திலேயே தலவிருட்சமாக ஆகக்கூடிய பாக்கியம் பூமாதேவிக்கு கிடைக்கிறது. இந்த திருத்தலத்தில் நெல்லி மரமாக வீற்றிருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான நிலையில் பூமாதேவி வீற்றிருக்கிறார். சுவாமி மலையினுடைய பெருமையை திருப்புகழில் அருணகிரிநாதரும் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரரும் போற்றி புகழ்ந்திருக்கின்றனர். இந்த சுவாமி மலையில் வீற்றிருக்கக்கூடிய நேத்திர விநாயகரை தரிசனம் செய்து கண்ணிலே பிரச்சனை இருப்பவர்கள், குறைபாடு இருப்பவர்கள் வணங்கி முழுமையான தீர்வு அடைந்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான சுவாமி மலையில் வீற்றிருக்கக்கூடிய கண் கொடுத்த விநாயகரை வணங்கி பார்வை குறைபாடு இருப்பவர்கள் அதிலிருந்து நிவர்த்தி பெற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகரை வணங்கி முழுமையான ஆரோக்கியம் நாம் பெறுவோம். மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் செய்யலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.